Hello my dear friends, welcome to Indu's channel. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா அவல் உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடயே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இவ்ளோ நாளா சாப்பிடுற அவல் எதில இருந்து செய்றாங்கன்னு தெரியுமா? நெல்லில இருந்து தாங்க செய்றாங்க. நெல்லை ஃபர்ஸ்ட் அதில் இருக்க டஸ்ட்டு ஸ்டோனு அதெல்லாம் முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஓவர் நைட் வந்து அதை ஊற வைப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு ஃப்ளாட் பண்ணுற மிஷின்குள்ளே போட்டு அதில் இருக்க தோலெல்லாம் வந்து தனியாக வந்துடும். அதில் இருக்க அரிசி மட்டும் நல்லா தட்டையாக்கி ஃப்ளாட் ஆகி நம்மளுக்கு வெளியில் வரும். அதுதான் அவல் வந்து ஒயிட் கலர் அவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கும் ஷேப்பில், பட் வந்து தடியாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாதிரி இருக்கும். அந்த அவல் எடுத்துக்கோங்க. பட்டையாக இருக்க அவல் எடுக்காதீங்க. நல்லா இந்த அவல் வந்து தண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு ஊற்றி ஒரு 3 to 4 minutes ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்சா வந்து நல்லா குழஞ்சிடும். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 times வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 8 நம்பர் முந்திரி சேர்த்துருக்கேன். ஒரு 2 க்ரீன் சில்லி பொடியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் ஆனியன், ஒரு பெரிய சைஸ் ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா ஆனியன் வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் தண்ணி வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை வந்து ஒரு 50 கிராம் போல் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த டிஷ்க்கு நல்லாயிருக்கும். தக்காளி நிறைய வேணாம், ஒரு அரை தக்காளி போல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம அவல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது போட்டு ஒரு 2 to 3 minutes குக் பண்ணி எடுத்தால் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு லெமன் போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமன் தான் இந்த டிஷ்க்கு டேஸ்ட்டே. அதுக்கப்புறம் கொத்தமல்லி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸில் வந்து தேவையில்லாத கேலரிஸ்லாம் இருக்குது, பட் வந்து போஹாவில் வந்து நம்மளுக்கு தேவையான க்ராப்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுறதுனால வயசானவங்க கூட சாப்பிடலாம். இதில் வந்து ரிச் இன் அயர்ன் இருக்குது, லோ இன் கேலரிஸ். அவல் வந்து நம்ம பிளட்டில் இருக்க சுகர் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கூட இந்த போஹாவை வந்து சாப்பிடலாம். சுவையான அவல் உப்மா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.